என்ன தீபிகா யோசிச்சுட்டே இருக்க? உண்மைய சொல்லு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? சொல்லு தீபிகா. அது வந்து இதெல்லாம் ஒண்ணு இல்ல, போனை கொடுங்க. இதுக்கு நீங்க என் போன்ல எடுக்கிறீங்க? என் பெர்மிஷன் இல்லாம எதுக்கு இந்த ரூமுக்கு வந்தீங்க? இங்க பாரு, எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல ஒரு ரூமுக்கு வர. ஒரு கால் வந்துச்சு, அதனால தான் பார்க்கலான்னு வந்தேன். காலா? ஆமா. இல்லையே, எந்த காலும் வரலையே. நீங்க தான் கூப்பிட்டுருக்கீங்க. இங்க பாரு தீபிகா, நான் யாருக்கும் கூப்பிடல. எனக்கு நான் ப்ரூஃப் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. இல்லைங்க மாமா. இல்ல, அவர் போய் சொல்றாரு. அவரு தான் கால் பண்ணியிருக்காரு. இது இந்த ராஜேஷுக்கு. இப்ப என்ன பண்றது? சரி, அவனுக்கு கால் பண்ணி பார்க்கலாம். இவன் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். எங்க தான் இருக்கானோ? இது தொலைடா. என்னதான் அவர்கிட்ட சொன்னியும் எனக்கு வேற பயமா இருக்கு. ஹலோ. என்ன மேம் பேச பேச வச்சுட்டீங்க? டேய், நான் ஒன்னும் உன்கிட்ட பேசலடா. நீ என்னோட மாமா கிட்ட பேசியிருக்க. என்ன மேடம் சொல்றீங்க? யார் அது? ஆதித்யாடா. ஆதித்யா கிட்ட எல்லாம் உண்மை சொல்லிட்டியா? சொல்லுடா. இல்ல மேம், அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணிட்டியா? அதை மட்டும் தான் மேம் கேட்டேன். எப்போ நீங்க என்ன மீட் பண்ணுவீங்களோ அந்த இடம் தான் மேம் சொன்னேன். டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? நான் அவருக்கு எதுவுமே ஃபுல்லா தெரியாது மேம். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இந்த உண்மை யாருக்குமே தெரியாது மேம். அந்த உண்மை தெரிஞ்சா நீங்க சமாளிச்சிருங்க. நீங்க தான் எல்லா உண்மையும் சமாளிப்பீங்களே. அது எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் வாயை மூடு. இல்லவனே என்கிட்ட சொல்ல வேண்டாம். எனக்கு தெரியும் அவங்க எப்படி டைவர்ட் பண்ணணும்னு. இன்னும் 2 நாள்ல பணம் வந்துடும். நானே ஹலோ சொல்லாம நீ யாருக்கிட்டையும் பேசாத. சரிங்க மேம். இந்த உண்மை யாருக்குமே தெரிய விட மாட்டேன். இது எனக்குமே தெரியக்கூடாது. இவன் எதுக்கு கூப்பிடுறான்? என்ன விஷயமா இருக்கும் தெரியலையே. சரி, பேசலாம். ஹலோ சார், நான் தான் ராஜேஷ் பேசுறேன். சொல்லு ராஜேஷ், இதுக்கு கால் பண்ண? நான் தான் கால் பண்றேன்னு சொன்னல. இல்ல சார், ஒரு முக்கியமான விஷயம். என்னது அது? சார், நான் உங்க ஒய்ஃப் கிட்ட பேசுறேன்னு நினைச்சு உங்க அண்ணன் ஆதித்யா கிட்ட சொல்லிட்டேன் சார் எல்லா விஷயத்தையும். என்ன சொல்ற? ஆமா சார், நான் ஃபுல்லா எதுவுமே சொல்லல. பாதி தான் சார் சொன்னேன். நீங்க அவங்க கிட்ட பணம் கேட்க சொன்னீங்க, அதே மாதிரி கேட்டேன். அவங்களும் நான் தரேன், இந்த உண்மை எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படிலாம் சொன்னாங்க. நானும் அவங்க பணத்தை ரெடி பண்ணி நினைச்சதை கால் பண்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா அங்க யாருமே பேசல சார். அதுக்கப்புறம் தீபிகா மேடம் கால் பண்ணி இது எல்லாமே அவங்க கிட்ட பேசினது ஆதித்யா தான் அப்படின்னு சொல்லி என்னை திட்டிட்டு இருந்தாங்க. சார், என்னை மன்னிச்சிருங்க சார். இல்ல ராஜேஷ், பரவாயில்ல, இது நான் சமாளிச்சுக்கிறேன். எங்க வீட்ல இன்னும் 2 நாள் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நான் உனக்கு கால் பண்றேன். சரிங்க சார். இப்ப என்ன பண்றது? எல்லா உண்மையும் அண்ணா கிட்ட தெரிஞ்சிருச்சு. சரி, நம்ம அண்ணா கிட்ட பேசலாம் இதை பத்தி. அர்ஜுன், வாங்கண்ணா. என்னன்னா இந்த பக்கமே வர மாட்டீங்க? என்ன அதிசயம்? இல்லடா, சும்மாதான் வந்தேன். நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். கேளுங்கண்ணா. தீபிகாவை நீ பிடிச்சதான் மேரேஜ் பண்ணியா? ஆமாண்ணா, நான் பிடிச்சதான் மேரேஜ் பண்ணேன். ஆனா அவ உன்னை லவ் பண்ணலடா. உன்னை அவ ஏமாத்துறா. உனக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு தெரியும்ண்ணா நீங்க என்ன சொல்றீங்கன்னு. ராஜேஷ் தானே? ஆமா. அது எப்படி உனக்கு தெரியும்? அவங்க கிட்ட சொல்றேண்ணா. இதுதானே நடந்துச்சு. தீபிகால ஒரு பொண்ணாடா. அக்காக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கா. அக்காவோட வாழ்க்கை எப்படி போனா என்னன்னு பாக்குறா. இவ்வளோ ஒரு பொண்ணா? நான் இந்த மாதிரி பொண்ணவா லவ் பண்ணியிருக்கேன். எனக்கே அவமானமா இருக்குடா. அண்ணா, அப்படிலாம் பேசாதீங்க. அவ தப்பு பண்ணியிருக்கா, இல்லைன்னு நான் சொல்லல. என்னதான் இருந்தாலும் அவனோட ஒய்ஃப்னா அவளை நீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அவ பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு. அந்த தண்டனை நான் வாங்கி கொடுக்குறேண்ணா. சரிடா, இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் நீ ஒரு நல்ல முடிவா சொல்லு. கண்டிப்பாண்ணா. நான் உனக்கு சொல்றேனோ இல்லையோ, அன்னிக்காக ஒரு நல்ல முடிவை தானே நான் எடுப்பேன். அவளை என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். அண்ணியை இந்த மாதிரி பண்ணிட்டாளேனா, அண்ணி எனக்கு அம்மா மாறினா, இந்த மாதிரி பண்ணதுக்கு அவளுக்கு கன்ஃபார்மா தண்டனை இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. சரிடா, நாளைக்கு நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறோம். டாக்டர் இப்போதான் கொஞ்சம் முன்னாடி கால் பண்ணாரு. கட்டை வேணா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், கண்ணு தெரியுதான்னு பார்க்கலான்னு. ஒருவேளை கண்ணு தெரியல திருப்பி கட்டை போட்டுடலாம், இல்லைன்னா கட்டை பிரிச்சிடலான்னு சொன்னாரு. நான் போயிட்டு வந்துடுறேன்டா நாளைக்கு. சரிங்கண்ணா. ஆதித்யா, ஐஸ்வர்யா வாங்க. ஹாய் டாக்டர். ஹலோ டாக்டர். ஐஸ்வர்யா, இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு பெயின் இருக்கா? இல்ல டாக்டர், இப்போ பெயின்லாம் இல்ல. நீங்க கொடுத்தீங்க டேப்லெட், அதெல்லாம் கரெக்டா சாப்பிட்டேன். அதனால பெயின்லாம் சுத்தமா இல்ல டாக்டர். எனக்கு கண்ணு எப்போ ஓபன் பண்ணுவீங்க? ப்ளீஸ் டாக்டர், சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க. கண்டிப்பா ஐஸ்வர்யா, உங்களுக்கு கண்ணு சீக்கிரம் ஓபன் பண்ணிடுவேன். ஆதித்யா. சொல்லுங்க டாக்டர். நான் ஐஸ்வர்யாவை ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். புண்ணு ஆறிடுச்சுன்னா ஓபன் பண்ணிடுறேன் சீக்கிரமா. நான் போய் பாக்குற புண்ணு எப்படி இருக்குன்னு. ஒருவேளை புண்ணு கியூர் ஆயிடுச்சுன்னா நான் கண்ணு இப்பவே ஓபன் பண்ணிடுறேன். நீங்க எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. சரிங்க டாக்டர். உங்களை தான் நம்பி இருக்கேன் டாக்டர். தயவு செய்து என்னை கைவிட்டுறாதீங்க. கவலைப்படாதீங்க டாக்டர். நான் ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க. 2 நாள் ஆச்சு ஆதித்யாவை பார்த்து. 2 நாளா நான் யாரையும் பார்த்தது இல்லை. ஆனா எனக்கு கட்டு ஓபன் பண்ணும் போது நான் ஃபர்ஸ்ட் ஆதித்யா தான் பார்க்கணும். ப்ளீஸ் டாக்டர், நான் ஆதித்யா தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எனக்கு அந்த உதவி மட்டும் பண்ணுங்க. சரி ஐஸ்வர்யா,
ஆதித்யா நான் சொல்லும் போது ரூமுக்கு வாங்க. இன்னும் ஓப்பன் பண்ணும்போது ஐஸ்வர்யா உங்களை பார்க்கட்டும். சரிங்க டாக்டர். ராகினி சொல்லுங்கம்மா. இங்க பாருமா ராகினி, நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம். அப்பா இன்னும் ஊருக்கே வரல. இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா கஷ்டப்படாதீங்கம்மா, அப்பா சீக்கிரம் வந்துடுவாரு. நீங்க எதுக்குமே கஷ்டப்படாதீங்க. சரிம்மா, உனக்கு ஒரு நல்லபடியா கல்யாணம் நடந்தா அது மட்டும் போதுமா. இதுதாம்மா இந்த அம்மாவோட ஆசை. கவலைப்படாதீங்கம்மா, நல்லபடியா கல்யாணம் நடக்கும். ஆண்டி வரலாமா? தீபிகா வாமா. அக்கா வாங்கக்கா. என்னம்மா கல்யாண பொண்ணு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கேம்மா. ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா தீபிகா. உன்னாலதாம்மா என் பொண்ணு மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டா. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. எவ்வளோ நன்றி சொல்லல அது போதாது. விடுங்க ஆண்டி, அதெல்லாம் பரவாயில்ல. இருமா தீபிகா, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இல்லை ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இல்லை இருமா எடுத்துட்டு வரேன். சரிங்க ஆண்டி. ராகினி சொல்லுங்கக்கா. இங்க பார் ராகினி, நாளைக்கு நிச்சயதார்த்தம் மட்டும் நடக்கல அவ்வளோதான். நான் சும்மா இருக்க மாட்டேன். இல்லக்கா கண்டிப்பா நடக்கும். நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி நிச்சயதார்த்த கல்யாணம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி 6 மாசத்துல என்னை விக்னேஷ் கூட சேர்த்து வச்சிருங்க. அது மட்டும் போதும்க்கா. கண்டிப்பா அது நடக்கும். ஐஸ்வர்யக்கு ஒவ்வொரு கஷ்டத்தை கொடுத்தா அதெல்லாம் தாண்டி வந்துட்டே இருக்கா. அவளுக்கு கஷ்டம் நிறைய வரணும். இதுக்கு உன்னை வச்சுதான் அவளுக்கு வைக்கிற ஆப்பு. இந்த 6 மாசத்துல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு அவ காத்துட்டு இருப்பா. அவ வாழ்க்கையை நான் புரட்டி போடல. நான் தீபிகா இல்ல. நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். அக்கா நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நான் உறுதுணையா இருப்பேன். நீங்க சொன்ன மாதிரி 6 மாசம் உங்களுக்காக நான் வாழ்றேன். சரி ராகினி நான் வரேன். அக்கா காஃபி குடிச்சிட்டு போங்க. அதெல்லாம் வேண்டாம், நான் இதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். நாளைக்கு நல்லபடியா நடக்கணும். நடக்கும்னு நம்புறேன். அப்போ நான் வரேன். சரிங்கக்கா. டாக்டர் சொல்லுங்க ஆதித்யா, ஐஸ்வர்யாவுக்கு கட்டை பிரிப்பீங்களா? கண்டிப்பா பிரிப்பேன். உங்களுக்கு புண்ணு பரவாயில்ல. இப்போ நான் கட்டை பிரிக்க போறேன். ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ஆதி, நான் ரொம்ப பயந்துட்டேன் ஆதி. எனக்கு என்னோட கண்ணு போயிடும்னு. நல்ல வேளை, கடவுள் என்னை காப்பாத்திட்டாரு. எனக்கு கூட நிறைய வருஷம் வாழணும் ஆதி. என்னால உங்க விட்டு போக முடியாது ஆதி. என்னால உங்க விட்டு போக முடியாது. உங்க கூட நான் சந்தோஷமா வாழணும். உங்களை பார்க்காமலாம் 2 நாள் இருக்கவே முடியல. நல்ல வேளை நான் உங்களை பார்த்துட்டேன். இது போதும் எனக்கு. ஐஸ்வர்யா அழுகாத ஐஸ்வர்யா, நம்ம என்னைக்குமே பிரிய மாட்டோம். ஐஸ்வர்யா டாக்டர் இங்க பாருங்க ஐஸ்வர்யா, அழுகாதீங்க. இது நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. நான் புண்ணு கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆறும். ஆனா இப்போதைக்கு பரவாயில்ல. புண்ணு ஆறிடுச்சு. அதனால கண்ணு ஓப்பன் பண்ணிட்டேன். தயவு செய்து கேர்ஃபுல்லா இருங்க. சரிங்க டாக்டர். என்ன ஆதித்யா நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? ஐஸ்வர்யாக்கு நீங்க தானே ஆறுதல் சொல்லணும். இப்படி அழுதுட்டு இருக்கீங்க. நீங்க அழுத ஐஸ்வர்யாவும் அழுவால. அவளை ஸ்ட்ரெயின் பண்ண வைக்காதீங்க. தயவு செய்து கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. என்னால அதுதான் சொல்ல முடியும். சரிங்க டாக்டர், கேர்ஃபுல்லா பாத்துக்கிறேன். அப்ப நான் வரேன் ஆதித்யா. கேர்ஃபுல்லா இரு ஐஸ்வர்யா. சரிங்க டாக்டர். ஆதித்யா ஐஸ்வர்யா எப்படியும் உனக்கு கண்ணு சரியா போயிருச்சு. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு ஐஸ்வர்யா. அம்மா இதை யார் பண்ணா? கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிட்டே இருக்கேன். இது யாருன்னு கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். சரிங்க ஆதித்யா. ஆனா கண்டுபிடிச்சாலும் அவங்களை ஒண்ணுமே பண்ணாதீங்க. அவங்க வேணும் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்களே. என்னை யார் அந்த மாதிரி பண்ணாங்களோ அவங்களுக்கு எந்த தண்டனை கொடுக்காதீங்க ஆதித்யா. எனக்காக அவங்களுக்கு தண்டனை கொடுக்காதீங்க. ஆர் ஐஸ்வர்யா, இதுதான் ஐஸ்வரோட நல்ல மனசு. உன் நல்ல மனசுக்கு கடவுள் உன் கூடயே தான் இருப்பாரு. இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. வா நம்ம வீட்டுக்கு போலாம். எவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியுமா? அம்மா ஆதித்யா, எவ்வளவு வேலை இருக்கு. எல்லாமே நான் தான் செய்வேன். ஏன்னா இந்த 2 நாள் சும்மாவே உட்கார முடியல. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கையை கட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு. இப்பதான்ப்பா அதான் ரிலாக்ஸா இருக்கு. பாருங்க நிச்சயதார்த்தம் எவ்வளவு சூப்பரா நடக்க போகுதுன்னு. ஐஸ்வர்யா வந்துட்டால அவ்வளவுதான் நிச்சயதார்த்தம். காலை கட்டும் பாருங்க. இப்பதான் ஐஸ்வர்யா உன் சந்தோஷத்தை நல்லா பார்க்க முடியுது. இதே சந்தோஷத்தோட நீ என்னைக்குமே இருக்கணும். அதெல்லாம் இருப்ப வாங்க போலாம். சரி.